வணக்கம் நேயர்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நடப்பது எல்லாம் நன்மைக்கே, நன்மையாக நடந்த எல்லாவற்றுக்கும் நான் பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லிக்கலாம். நான் உங்கள் சாரா, டேரோ கார்ட் ரீடர் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹீலர். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, கும்பராசிக்கான டேரோ கார்ட் ரீடிங் பார்க்க போகிறோம் ரிலேஷன்ஷிப் சம்மந்தமாக. ஸோ உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இப்போ என்ன போயிட்டுருக்கு அண்ட் நீங்கள் இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். இது வந்து ஜெனரல் ரீடிங் அண்ட் இது சொல்யூஷனுக்கான ரீடிங் கிடையாது. இஃப் யூ வாண்ட் த சொல்யூஷன் அண்ட் உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வேணும், கைடன்ஸ் வேணும், ஹீலிங் வேணும், டேரோ ரீடிங் கிளாஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு டிஸ்பிளே தர வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகே, அப்பாயின்மெண்ட் எடுத்துக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்தரான அப்லோட்ஸ் உங்களுக்கு ஆன் டைம் நோட்டிஃபிகேஷனில் வரும் அண்ட் எனக்கும் ஒரு சப்போர்ட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். நம்மளுடைய சாரா ஹீலிங் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய விதமான நிறைய நல்ல வீடியோஸ் உங்களுக்கு வர இருக்குது. ஓகே, ஸோ இதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட ரீடிங் பார்த்துட்டு அலோவ் மை பார்ட்னர் அப்படி டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுடைய ரீடிங்குள்ளே நம்ம போயிடலாம். கும்பராசிக்கான ரீடிங். ஓகே, ஸோ வாட்ஸ் கோயிங் ஆன் யுவர் லவ் லைஃப், ரிலேஷன்ஷிப், அக்வாரியஸ். என்ன போயிட்டுருக்கு? த எம்பரர். ஓகே, நிலைமையை சரி செய்ய பார்க்குறீங்கன்னு தெரியுது. எனக்கு இங்கே ஃபீல் ஆனதே அதான். இப்போ இருக்கக்கூடிய நிலைமையை சரி செய்ய பார்க்குறீங்க, அதை பேலன்ஸ் பண்ண பார்க்குறீங்க, நிறை குறைகளை பேலன்ஸ் பண்ண பார்க்குறீங்க. நீங்களோ இல்லை உங்கள் பார்ட்னரோ வேர் இட் இஸ் அதை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கோங்க. யார் அதை பண்ணுறாங்க அதை ரிலேட் பண்ணிக்கோங்க. பட் இருக்கிற சுச்சுவேஷன் ஜென்ரலானது சொல்கிறேன். ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு, ஒரு சாலிடான ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இது வரைக்கும் வந்து இருந்ததெல்லாம் ஒரு மைனரான நியூ பிகினிங்காக இருந்திருக்கும், அது டெவலப் ஆயிருக்கும். ஒரு லைக் ஒரு ரொம்ப மைனரான இம்மெச்சூர்டான இனிஷியேஷன் லெவலில் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ ஒரு சாலிடான ஸ்ட்ராங்கான ஒரு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அது டெவலப்மெண்ட்டை நோக்கி போகுது, உங்களோட ரிலேஷன்ஷிப் டெவலப்மெண்ட்டை நோக்கி போகுது. அதுக்கான நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அப்படி ஸ்டார்ட் ஆகலனாலும் கூடிய சீக்கிரத்தில் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்றத காட்டுது. ஓகே, அப்படி ஸ்டார்ட் ஆயிடுச்சுனாலும் அது டெவலப்மெண்ட் நோக்கி போகும், அடுத்தடுத்த ஸ்டேஜை நோக்கி போகும். பிகாஸ் இதை சரி செய்ய பார்க்குறீங்க, இருக்கிற நிலைமையை ஃபிக்ஸ் பண்ண பார்க்குறீங்க. மனசுல தேவையில்லாத இல்யூஷன்ஸ் இருக்கு, தேவையில்லாத கற்பனைகள். இதனால இந்த ரிலேஷன்ஷிப்ல நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கு. கற்பனைகள் அதிகமா இருக்கு, ரியாலிட்டியை விட கற்பனைகள் அதிகமா இருக்கு. அது சில நேரம் எக்ஸ்பெக்டேஷனா மாறி டிசப்பாயின்மெண்ட்டை கொடுத்துருக்கும், சில நேரம் தப்பான புரிதலை கொடுத்துருக்கும், தப்பான ஒரு பிம்பத்தை கொடுத்துருக்கும். ஸோ இதெல்லாம் பேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இதை வந்து சரி செய்யணும். ஒரு விதத்துல எண்ட் ஆன மாதிரி இருக்கு ரிலேஷன்ஷிப், எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மாதிரி இருக்கு. ஆனா இது மீண்டும் துளிர் விடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு, அதற்கான விஷயங்களும் யாரோ ஒருத்தர் பண்றீங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. இது துளிர் விடுறதுக்கான விஷயங்களும் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்களோ இல்லை உங்க பார்ட்னரோ யாரோ ஒருத்தவங்க இதை ஸ்டார்ட் பண்றீங்க. அகைன் ஒரு சாலிடான பேஸ் போட்டு பண்ணக்கூடிய வகையில ஸ்டார்ட் பண்றீங்க. சி, பிகாஸ் ஒருத்தரோட அந்த இமோஷனல் சப்போர்ட்டை விட்டு இன்னொருத்தரால இருக்க முடியல. ஸோ அந்த இமோஷனல் சப்போர்ட் தேவை, அந்த லவ் தேவை. அதை தாண்டி வெளியே போக முடியல, அதை தாண்டி லைஃப்பை பார்க்க முடியல. ஸோ அப்போது இந்த விஷயம் அப்போ தேவைப்படுது. ஒருத்தருக்கு இன்னொருத்தருடைய அந்த மென்டல் சப்போர்ட் தேவைப்படுது, இமோஷனல் சப்போர்ட் தேவைப்படுது, சஜஷன்ஸ் தேவைப்படுது, அந்த ஒரு கம்யூனிகேஷன் தேவைப்படுது. சரியான நாங்கள் 2 பேர் மேட் ஃபார் ஈச் அதர், நாங்கள் 2 பேர் சரியான கம்பேனியன்ஷிப், ஒருத்தரை விட்டு ஒருத்தரால் இருக்க முடியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள், உங்களை பற்றி அவங்க வருத்தப்படுறது, அவங்கள பற்றி நீங்கள் வருத்தப்படுறது, இது எல்லாமே போகுது இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில். ஸோ அப்போ இதை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு என்ன தீர்வு அப்படின்றது தான் யோசிக்கிறீங்க. இதை வந்து ரொம்ப ரொம்ப தெளிவாக ஹேண்டில் பண்ணும், மெச்சூரிட்டியாக ஹேண்டில் பண்ணும். இது வரைக்கும் இம்மெச்சூரிட்டியாக பிஹேவ் பண்ணிக்கலாம், ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், நீங்கள் ஸ்பாயில் பண்ணியிருக்கலாம். பட் வரக்கூடிய காலங்களில் ரொம்ப ரொம்ப மெச்சூரிட்டியாக தெளிவாக இதை கொண்டு போகணும் அப்படின்றதுல ரொம்ப கிளியராக இருக்குது. ஸோ சாலிடான நியூ பிகினிங்கை தேடி ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. எண்ட் ஆகலை, அகைன் இதுக்கான ஒரு பொட்டென்ஷியலை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது.
ஸோ நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, we have 5 of swords, we have 2 of wands. ரெண்டு பேருக்குள்ளும் சரியான பிளானிங்ஸ் இல்லை, டிசிஷன் இல்லை, சரியா எதையும் திட்டமிடலை, சரியா எதையும் வந்து நீங்கள் டிசைட் பண்ணலை. நிறைய கருத்து வேறுபாடு இருந்திருக்கு, நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் நிறைய மிஸ்கம்யூனிகேஷன், ப்ராப்பரான கம்யூனிகேஷன் இருந்திருக்காது. ரெண்டு பேருக்கும் டபுள் மைண்ட் செட் இருந்திருக்கும், என்ன பண்ணுறதுன்றது தெரியாமல். அந்த இம்மெச்சூரிட்டியான விஷயங்களே உங்களுக்கு இப்படியெல்லாம் செயல்லையும் உங்களோட ஆக்ஷன்ஸ்லையும் உங்களோட தாட் ப்ராசஸ்லையும் க்ரியேட் பண்ணி ஒரு உண்மையான அந்த அஃபெக்ஷன் லவ்வை வந்து ஸ்பாயில் பண்ணியிருக்கு. பட் இதில் நீங்கள் மற்ற லாஜிக்கலான விஷயங்கள், டவுட்ஃபுல்லான விஷயங்களை தூக்கி போட்டுட்டிங்கன்னா, ஒரு அன்பை மட்டும் எடுத்துகிட்டு வந்து ஒரு மையமாக வச்சிங்க, அதை மட்டும் வந்து மெஜாரிட்டியாக வச்சிங்கன்னா, ஸோ கண்டிப்பாக தேர் இஸ் எ சான்ஸ், உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும், நீங்கள் நம்பலாம். ஓகே, யூ கேன் ட்ரஸ்ட். சி, கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும், நீங்கள் நம்பலாம். இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்களோ, என்ன வேணும் இந்த ரிலேஷன்ஷிப் நினைக்கிறீங்களோ அது கிடைக்கும், சரியான வழிகாட்டுதலும் கிடைக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை வரணும்னா, அகைன் இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை வரணும்னா, ஸோ உங்களுக்குள்ள இருக்கிற ஈகோ, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், டவுட்ஃபுல் மைண்ட், டவுட், சந்தேகம், ரெண்டு மைண்ட் செட், ரெண்டு விதமான விஷயங்கள் செயல்படுத்துறது, இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு அன்பை மட்டும் எடுத்து வந்து நிறுத்துனீங்கன்னா, எனக்கு அவங்களை பிடிக்கும், நான் அவங்கள உண்மையாக நேசிக்கிறேன், இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ரெண்டு பேரும் ரெண்டு சைட்லேருந்தும் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா, மெச்சூர் லவ் ப்ரொவைட் பண்ணிங்கன்னா, ஸோ இதுக்குள்ளே ஒரு டிவைன் விஷயம் இருக்குது அப்படின்றத உணர்ந்து செயல்பட்டீங்கன்னா, கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு ஹோப் கிடைக்கும். ஓகே, ஸோ ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி வருவீங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா ஸ்டார்டிங்கே நம்ம ஏதோ ஒரு விஷயத்த ஃபிக்ஸ் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படி தானே பார்த்தோம், சுச்சுவேஷன் அப்படி தானே போகுது இன்னும். ஸோ அதுதான், ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து இறங்கி வருவீங்க. ஸோ அப்போ அதுக்கு அடுத்தடுத்து டெவலப்மெண்ட்டை நோக்கி போகும். அது மேரேஜ் லைஃப்பில் நீங்கள் இருந்தாலும் நல்ல மேரேஜ் லைஃப், இந்த மேரேஜ் லைஃப் வந்து விட்டுறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்கன்னா, அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். உங்களால் மேரேஜ் லைஃப்பில் ஸ்டாண்ட் பண்ணி இருக்க முடியும். லவ் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்கன்னா கூட மேரேஜ்க்கு போகிறதுக்கான விஷயங்களை இந்த இயற்கை டிவைன் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். பட் பிஃபோர் தட் நீங்கள் என்ன ஸ்டாண்டில் இருக்கீங்க, நீங்கள் எந்த மாதிரியான மென்டாலிட்டியில் இருக்கீங்க, உங்கள் ரெண்டு பேருக்குள்ள எந்த அளவுக்கு ஹோப் இருக்குது, நீங்கள் எப்படி மெச்சூரிட்டியாக அதை ஹேண்டில் பண்ணுறீங்க, இது வரைக்கும் ஏனோ தானே இருந்திருக்கலாம், பட் இப்போ எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது. மேபி இது டிவைன் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்த ஒரு பந்தமாக கூட இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் எப்படி ஸ்பாயில் பண்ணுறீங்களா ரெண்டு பேரும், இல்லை அதை வந்து நீங்கள் பொக்கிஷமாக பார்க்குறீங்களா அப்படின்றத பொறுத்து தான் இதற்கான அவுட்கம்ஸ் நடக்கும், இதற்கான டெஸ்டினி போகும். ஸோ அது மட்டும் ரொம்ப கிளியராக இருக்குது. பட் கண்டிப்பாக டிவைனுடைய சப்போர்ட் உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப்பில் கிடைக்கும். அதுக்கு மெயின் முக்கிய பிரதானம் லவ். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் கையில் எடுக்கணும். இந்த ஃபினான்ஷியல் மேட்டர்ஸாக இருக்கட்டும், லாஜிக்கல் ப்ராக்டிக்கலான விஷயங்கள், மைண்ட் ரீதியான விஷயங்கள், இது எதுவுமே இருக்கக்கூடாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து பாசிட்டிவாக டெவலப் பண்ண பார்க்கணும், விட்டு கொடுக்கணும், ஒருத்தருடைய நிறைக்குறைகளை அக்செப்ட் பண்ணிக்கணும் ஆஸ் இட் இஸ். அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணீங்கன்னா ஓகே, தட்ஸ் அ சான்ஸ். அந்த மாதிரி தான் உங்களுக்கான ரீடிங்கில் வருது. ஓகே, ஸோ கும்பராசி உங்களுக்கான ரிலேஷன்ஷிப் ரீடிங் பார்த்தோம். ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஐ லவ் மை பார்ட்னர் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.